ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ எப்போதும் பண்ணுற சட்னியை விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 போல் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இதில் நீங்கள் பாதி வரமிளகாவும் பாதி காஷ்மீரி சில்லி, அதாவது 2 கலந்து கூட சேர்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கலர் கிடைக்கும். அதாவது கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இதில் ஒரு 2 கையளவு சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அடுத்ததான் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல. ஸோ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டோம்னாலே இது வெந்துடும். ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ கத்திரிக்காயுமே சீக்கிரம் வெந்துடும். அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 4 போல் தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம இதில் புளி சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளியோட அளவை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளியோட அளவை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த தக்காளியிலேருந்தே தண்ணி வரும். ஸோ நம்ம இதில் தனியாக தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதுலேயே நல்லா குழஞ்சி கத்திரிக்காயுமே நல்லா வெந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா ஒன்று போல் குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கொத்து போல் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்போ நல்லா இருக்காது, வலுவலுன்னு இருக்கும். ஸோ பல்ஸ் மோடில் கொடுத்து பிறன்னு அரைச்சாலே கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறி வரட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது இட்லி தோசை ஈவன் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இதை அப்படியே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்புமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதோடு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதே இது நீங்கள் சாதத்துக்கு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நான் இப்போ இது இட்லி தோசைக்கு தான் சாப்பிட்றனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது உடனே காலி ஆகிடும். இப்போ நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா சுருளை வதக்கி எடுத்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயுமே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி அல்லது தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.